ஒரு 2 நாளா நிறைய பேர் எனக்கு அனுப்பின ஒரு நியூஸ் இதுதான். ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு எல்லா பக்கமும் தேடி பார்க்கிறேன். எப்படியோ ஒரு வழியா அந்த நியூஸை புடிச்சிட்டு கடந்த ஜனவரி 30ஆம் தேதி நடந்திருக்கு இப்படி ஒரு கொலை சம்பவம். என்ன நடந்திருக்குன்றத தெளிவா சொல்றேன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்துல அத்திக்கோம்பை அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் அந்த கொடூரமா கொல்லப்பட்ட இளைஞர் பெருமாள். அந்த பையனுக்கு வயசு 25ன்னு சொல்றாங்க. அந்த பையன் அவங்க ஊர்ல உள்ள ஒரு ஹாலோ பிளாக் தயாரிக்கிற கம்பெனில வேலை பார்த்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்குறதுக்காண்டி அந்த அவர் கம்பெனிக்கு போயிட்டு வரதா வீட்டுல சொல்லிட்டு போயிருக்கா. போனவர் மறுநாள் காலையில ஆயிருச்சு, ஆனா வீட்டுக்கு திரும்ப வர. உடனே வீட்டுல உள்ளவங்களுக்கு சந்தேகம், இடையக்கோட்டை காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாங்க, இந்த மாதிரி காணா அப்படி. உடனே அந்த பையனை போலீஸ் தேடுறாங்க. அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஒட்டஞ்சத்திரத்து பக்கத்துல உள்ள ஜவ்வாதுப்பட்டி நங்காஞ்சி ஆற்று பாலத்துக்கு கீழே அந்த தண்ணியில கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கான். அந்த பையனோட ஆணுறுப்பு அறுக்கப்பட்டு உடம்பு முழுக்க துளையிடப்பட்டு அந்த பையன் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு அந்த தண்ணியில மிதந்துட்டு இருந்தான். அந்த பையனை யாரு கொலை செஞ்சாங்கன்னு போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பிப்ரவரி 1ஆம் தேதி அந்த பையனோட உடலை வாங்க மாட்டோம், நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் உடலை வாங்குவோம்னு சொல்லி ஊர் மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் தீவிரமா விசாரிக்கையில தெரிய வருது அந்த பையனோட ஒரு பையன் வேலை பார்க்கறான், ஸ்ரீதர். அவனுக்கு வயசு 22. அவன் மேல ஒரு சந்தேகம் எழும்புது. போலீஸுக்கு அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. போலீஸ் விசாரணையில ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் கிடைக்குது. என்னன்னா அந்த ஸ்ரீதரும் பெருமாளும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதாவது ஒரே பாலின ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாக்குவாதம் வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறி இருந்தது. அப்போ அவங்க வழக்கமா சரக்கு அடிக்கிற இடத்துல உட்கார்ந்து சண்டை போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமாதானமாய் அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஆற்று பாலத்துக்கு கீழே வரும்போது திரும்ப அவங்களுக்கு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையில சண்டை போடும்போது ஸ்ரீதரை வந்து அந்த கொல்லப்பட்ட பெருமாள் வந்து அடிச்சு காயப்படுத்தி இருக்கதா சொல்லப்படுது. கோபமான அந்த ஸ்ரீதர்ன்ற பையன் பெருமாள்ன்ற பையனை வந்து தள்ளி விட்டு இருந்திருக்கான். அந்த பையன் கீழே விழுந்த உடனே அந்த பையனோட தலையில வந்து கல்ல தூக்கி போட்டு. அதை விட அந்த ஸ்ரீதர்ன்றவன் என்ன அதிர்ச்சியான வாக்குமூலம் கொடுத்திருந்திருக்கான். அந்த பெருமாள்ன்ற பையனை அவன் அடிச்சதுக்கு அப்புறம் அவனோட பிறப்புறுப்பை அறுத்து அவனை தண்ணியில முக்கிய கொண்டு அந்த உடம்பு மிதந்து மேல வந்துடக்கூடாதுன்னு அவன் தலைக்கு மேல கல்ல தூக்கி வச்சுட்டு வந்திருக்கான். அவனை பிப்ரவரி 3ஆம் தேதி கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த கொலை சம்பவத்தை கேட்கிறப்பவே கொடூரமா இருக்கு. அந்த பையனோட இறந்த உடலையும் நான் பார்த்தேன் ஒரு சோர்ஸ்ல இருந்து. ரொம்ப மோசமான நிலையில கொல்லப்பட்டிருக்கான். அதுவும் அவனோட உயிர் தோழனாலேயே.